அனைவருக்கும் வணக்கம். பாதாம் பருப்பு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாதாம் பருப்பு தண்ணியில் சேர்த்து ஊற வச்சுட்டு தோல் உரித்து எடுத்துக்கணும். தண்ணியில் சேர்த்து ஒரு கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா தோல் சீக்கிரம் உரிபடும். சீனி அதே அளவு 200 கிராம் அளவு சீனி. பாதாம் பருப்பு எந்த அளவு எடுத்துருக்கோமோ அதே அளவு சீனி எடுத்துக்கணும். நெய் 150 கிராம். நிறத்துக்கு கொஞ்சமாக குங்குமப்பூ வேணா சேர்த்துக்கலாம். வாசத்துக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள். பால் 1 டம்ளர் அளவு எடுத்துருக்கேன். பாதாம் பருப்பு அரைக்கிறதுக்கு எடுத்துக்கணும். 4-5 பாதாம் பருப்பு நைஸாக நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அலங்காரத்துக்கு. முதல்ல தண்ணி சேர்க்காம ஒரு சுற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு பால் சேர்த்து அரைச்சிக்கலாம். நைஸாக வேணாலும் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பிசுறாக அரைச்சி எடுத்துருக்கேன். அரைச்சி எடுத்துருக்க பாதாம் பருப்பு எல்லா பாலையும் சேர்த்து அரைச்சிட்டேன். மிக்ஸி கழுவுன தண்ணி எல்லாம் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அரை நிமிஷம் கிளறினதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். தூரில் பிடிக்காமல் மட்டும் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் போதும். குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் கலர் வர்றதுக்காக. அடி பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறிக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரையில் இறக்கிடலாம். பதம் வந்து கரண்டி வச்சு எடுத்து பார்க்கணும். கரண்டியில் ஒட்டாமல் வரணும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரையில் சரியாக இருக்கும். அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 40 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இதை எடுத்துடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ரெடி ஆயிடுச்சு. பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.